அண்மைச் செய்தி. முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்திருக்கிறார். முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். படிப்படியாக மீதமுள்ள ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தர ஆணைகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றும் படிப்படியாக மீதமுள்ள ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தர ஆணைகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்திருக்கிறார். அரசின் இந்த முடிவினை ஏற்று ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டத்தை முடித்துக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றும் படிப்படியாக மீதமுள்ள ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தர ஆணைகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்திருக்கிறார். அரசின் முடிவினை ஏற்று ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டத்தை முடித்துக் கொண்டதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் அடிப்படையில் தற்போது ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதன்படி முதல் கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். படிப்படியாக மீதமுள்ள ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் ஆணைகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசின் முடிவினை ஏற்று ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் எனவும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிக்கையானது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் பணியமர்த்தப்பட்ட ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த சில நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரை, அதே போன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அந்த செவிலியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேற்கொண்ட செவிலியர்கள் போராட்டத்தை தொடர்ந்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ஒப்பந்த செவிலியர்கள் சங்கங்களுடன் கடந்த 19/12/2025 மற்றும் 22/12/2025 ஆகிய நாட்களில் முதலமைச்சருடைய அறிவுறுத்தல்படி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அமைச்சர் அவர்கள் செவிலியர்கள் போராட்டத்தை குறித்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தார். இந்த நிலையில கடந்த 24/12 அன்று ஒப்பந்த செவிலியர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன்படி இன்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தற்போது ஒப்பந்த செவிலியர்கள் பணிபுரிந்து வரும் செவிலியர்களின் நிரந்தர பணியிடத்தில் பணி நியமனம் செய்யும் பொருட்டு நிலுவையில் உள்ள பதவி உயர்வுகள் மற்றும் புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டு சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த செவிலியர்கள் விரைவில் நிரந்தர பணியிடங்களை பணி நியமனம் செய்யப்படும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.